உங்கள் விஜய். மாமா ஒரு நிமிஷம். என்னம்மா? ஹாஸ்பிட்டலுக்கு பேரு வைக்கணும் மாமா. வச்சுக்காத்தா, உனக்கு என்ன பேர் பிடிக்குதோ அதே வச்சுக்க. நான் இந்த ஊர்ல ஒரு ஹாஸ்பிட்டல் கட்டி மக்களுக்கு சர்வீஸ் பண்ணணுங்கிறது அப்பாவோட ஆசை. இப்ப என்ன, ஆஸ்பத்திரிக்கு உங்க அப்பா பேர் வைக்கணும், அம்பிட்டு தானே? ஆனா மாமா, ஹாஸ்பிட்டலுக்கு அப்பா பேரு வைக்கணும்னு அவர் ஆசைப்படல. அப்புறம் பாட்டி பேரை வைக்கணுங்கிறது தான் அவரோட ஆசை. யாரு? வடிவோட அம்மா பேரையா? நல்ல விஷயம்தான். உன் பாட்டி இருக்காங்க பாரு, அதான் என் மாமியாரு. ரொம்ப தங்கமான மனுஷி. பசியோட வீடு தேடி வந்த பல பேருக்கு பாசத்தோட சாப்பாடு போட்ட மகராசி. தராதரம் பார்க்காம எல்லாரையும் ஒரே மாதிரி நினைச்சு அம்புட்டு அன்பா பழகுவாங்க. அவங்க பேர்ல ஆஸ்பத்திரி திறக்கிறதுக்கு நிஜமாவே நான் கொடுத்து வச்சிருக்கணும். அந்த அம்மா பேரு ஆண்டாள் நாச்சியார். அவங்க பேரை தான் சிதம்பரம் உனக்கு வச்சிருக்கான். ஆண்டாள் நாச்சியார் மருத்துவமனைன்னு பெருசா ஒரு போர்டை வச்சிருவான். படிக்காத அந்த பாட்டி பேர்ல ஒரு டாக்டருக்கு படிச்ச பேத்தி ஆஸ்பத்திரி திறக்கிறாங்கிறது எம்புட்டு பெருமையான விஷயம். மாமா, உங்க மனசுக்குள்ள எங்க அப்பா மேல தீராத பகை இருந்தாலும் பாட்டி மேல நீங்க இவ்வளவு மரியாதை வச்சிருக்கீங்கன்னு நினைக்கும் போது ஆச்சரியமா இருக்கு மாமா. ஆண்டாளு, உங்க அப்பனுக்கு அவங்க அம்மான்னா எனக்கு அவங்க மாமியாரு. உனக்கு அவங்க பாட்டின்னா என் பிள்ளைகளுக்கு அவங்க தான் பாட்டி. எல்லாம் ஒரு வாழைக்கிழ முளைச்ச கண்ணுக தானம்மா. நான் இந்த வீட்டுக்கு வந்த நாள்ல இருந்து உங்களோட நல்ல குணங்களை பார்த்து ஒவ்வொரு நாளும் பிரமிச்சு போயிருக்கேன். நீங்க ரொம்ப நல்லவர் மாமா. நான் உங்க மருமகனை சொல்றதுல ரொம்ப பெருமைப்படுறேன். ஆண்டாளு, நீ என் மருமகளோ மகளோ மட்டும் இல்ல, என் உயிரை காத்த சாமி. உனக்கு நான் இந்த ஜென்மத்துக்கும் கடன்பட்டிருக்கேம்மா. ஐயோ, என்ன மாமா இது? ஆண்டாளு, உனக்கு இந்த அப்பா இருக்கம்மா. எதை பத்தியும் கவலைப்படாம தைரியமா இரு. என்ன இது? என்ன? இல்ல புதுசா கல்யாணம் ஆனவங்க இப்படிதான் கேப் விட்டு உட்காருவாங்களா? மன்னிச்சிருங்க, தெரியாம நடந்துருச்சு. இனிமேல் இப்படி ஒரு தப்பு நடக்கவே நடக்காது. சக்தி, சொல்லுங்க. சந்தோஷமா இருக்கு. சிரிக்காத, நான் சீரியஸா சொல்லிட்டு இருக்கேன்ல. இந்த சந்தோஷம் இப்படியே இருக்கணும். இருக்குமா? ஏங்க, இதுல என்ன சந்தேகம்? சக்தி, என் கூட சண்டை போட மாட்டல்ல? அதெல்லாம் போடுவேன். சரி, நீங்களே யோசிச்சு பாருங்க. நம்ம 2 பேரும் சண்டை போடலண்டா அது நல்லாவா இருக்கும்?
சண்டை போடுவோம், சீக்கிரமே சமாதானம் ஆயிடுவோம், கொஞ்சம் கஷ்டப்படுத்திக்குவோம். ஆனால் எப்பவுமே ஒருத்தரை ஒருத்தர் காயப்படுத்திக்காமல் இருப்போம். எங்க இருந்து உனக்கு இந்த மாதிரி எல்லாம் பேச வருது? தெரிலங்க, ஆனால் வருது. ஏங்க, என்ன நீ என்னை விட்டு போயிட மாட்டீங்களே? அதென்ன திடீர்னு இப்படி ஒரு சந்தேகம்? இல்லை, எப்பவுமே எனக்கு நல்ல விஷயம் நடக்காது. அதான் நல்லதாக ஒன்று நடக்கிறப்ப சந்தோஷமும் சந்தேகமும் சேர்ந்தே வருது. இவ்ளோ நடந்ததுக்கு அப்புறம் என்ன பிரிஞ்சு உன்னால இருக்க முடியுமான்னு தெரியல. ஆனா உன்னை பிரிஞ்சு என்னால இருக்க முடியாது. நானே தேடி பிடிச்சிருந்தாலும் இப்படி ஒரு புருஷன் எனக்கு கிடைச்சிருக்க மாட்டான். என் வீட்டுல தேடி இருந்தாலும் உன்ன மாதிரி ஒரு மாப்பிள்ளை கிடைச்சிருக்க மாட்டான். சாமியா பார்த்துதான் எனக்கு இப்படி ஒரு புருஷனை கொடுத்திருக்காரு. கருப்பசாமி தானே? கருப்பசாமி கோவிலுக்கு நான் விளக்கு போட்டுட்டு இருந்தேன். சாமியே அருவாளோட வந்து என்னை கடத்திட்டு போய் கல்யாணம் பண்ணிக்கிச்சு. அப்படியா? இது சாமி இல்லைங்க, சாமி. தெரியுது தெரியுது. உன்கிட்ட ஒண்ணு சொல்லட்டா? என்ன? நான் ஸ்கூல் படிக்கிறப்போ நீ என்ன டாவடிச்சது எனக்கு தெரியும். அப்படியா? ம். எனக்கு ஒண்ணு கொஞ்சம் பிடிக்கவும் செய்யும் தான். பாரா. கருப்பா இருந்தாலும் நீ கொஞ்சம் அழகன்தான். ஐயோ, எனக்கு என்னமோ செய்யுது. பள்ளிக்கூடம் போற வழியில அந்த சுமத்தாங்கி கல்லு மேல உட்காந்துக்கிட்டு என்னையே உத்து உத்து பாப்பியே. ஏங்க, நிஜமாவே என்ன உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா? இப்படி ஒரு மாமா மக இருந்தா கெத்து தானே. என்கிட்ட பேசுறதுக்கே பயலுக்கு பயப்படுவானுங்க. பேசுனா நீதான் உதைப்பியே. என் ஆள்கிட்ட போட்டு கொடுத்துருவேன்னு நிறைய பேரை நான் மிரட்டி இருக்கேன். நீ குடிச்சிட்டு என் தம்பியை வீட்டுல இறக்கி விட வரப்பெல்லாம் உன்னை பாக்குறதுக்காகவே ராத்திரி பூரா முழிச்சிட்டு இருப்பேன். ஏங்க போதுங்க, இதுக்கு மேல எல்லாம் தாங்காது. நாங்களும் உங்களை லவ் இருக்கோம். அம்புட்டு போதையிலயும் நீ சைட் அடிக்காம போக மாட்டல்ல? சரி, அப்படி பாக்குறப்போ உங்களுக்கு என்ன தோணும்? இந்த குரங்கையே இப்படி குடிச்சு சீரழியுதுன்னு தோணும். அப்படியா? அப்படியும் வச்சுக்கலாம். சரி, அப்புறம் ஏன் இதை என்கிட்ட சொல்லவே இல்லை? ரெண்டு குடும்பமும் பாக்குற இடத்துல எல்லாம் நட்டுக்கிட்டு நிக்குது. அப்புறம் என்னத்த சொல்றது? அதுவும் இல்லாம நீ காதலுக்கு பெரிய எதிரின்னு கேள்விப்பட்டேன். அதான். ஆமாங்க, ஆரம்பத்தில் அழகர் காதலிக்கிறப்ப வெட்டுவேன் குத்துவேன்னு சொன்னவன் தானே. நம்மளுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் அதை பற்றி முழுசா தெரிய ஆரம்பிச்சிச்சு. சக்தி, எனக்கு ஒண்ணு சொல்லணும். சொல்லுங்க. கூச்சமா இருக்கு. அப்ப நிமிந்து பார்க்காம சொல்லுங்க. சின்ன பிள்ளைத்தனமா இருக்குல்ல? பரவாயில்ல, சொல்லுங்க. ஐ திங்க் ஐ இருடா சொல்றேன். ஐ ஐ லவ் யூ சக்தி. இது போதுங்க, இது ஒண்ணு போது. இதுக்கு மேல வாழ்க்கையில சம்பாதிக்கிறதுக்கு எதுவுமே கிடையாது. இது போதுங்க. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இந்தாங்க. தேங்க்யூ சார்.
சிரிப்பு? ஒன்றும் இல்லை. பரவாயில்ல சொல்லு. இல்லை, எப்போ பார்த்தாலும் நீங்கள் ஒரே மாதிரி இருக்கீங்க. புரியல. இல்லைங்க, நாங்களாம் தூங்கி முடிச்சாலோ இல்லை வெளில போயிட்டு வந்தாலோ பார்க்கறதுக்கே சைக்காது. அப்படியே குளிச்சு கிழிச்சு பவுடர் போட்டு வந்தாத்தான் கொஞ்சம் பார்க்குற மாதிரி தெரியும். நாங்க மட்டும் என்னவா? இல்லைங்க, நீங்கள் எப்போ பார்த்தாலும் ஒரே மாதிரி இருக்கீங்க. ஆமாங்க, வீட்டை விட்டு நீங்கள் கிளம்புறப்ப எப்படி இருக்கீங்களோ அதே மாதிரி தான் வீட்டுக்கு திரும்பி வரப்பவே இருக்கீங்க. நம்ம எவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி வந்திருக்கோம்னு என்ன பார்த்தா ஈஸியாக கண்டுபிடிச்சிருவாங்க. ஆனால் உங்களை பார்த்தா சொல்லவே முடியாதுங்க. ஆ, அப்புறம் இல்லை, குளிக்க போகிறப்பையும் வரப்பையும் ஒரே மாதிரி அழகோடு இருக்கிறது நீங்கள் தான் சொல்ல வந்தேன். என்ன கிண்டலா? இல்லை, நிஜமாதான். எப்பவுமே மேக்கப்போட இருக்கேன்னு சொல்லாம சொல்ல வர? ஐயோ, அப்படியெல்லாம் இல்லைங்க. நீங்கள் மேக்கப் இல்லாமல் பார்க்குறப்ப தான் ரொம்ப அழகாக இருக்கீங்க. போடா. இந்த ரொமான்ஸ் ஒன்றும் குறைச்சல் இல்ல. அது இல்லைங்க. கொழுந்தனாரே, இன்னும் எவ்வளவு நேரம் தான் வாசல்ல நிப்பீங்க? இந்த வந்துட்டு வாங்க. மாமா. ஆமா சுபத்ரா, ஆ? ஆர்த்தி எடு. எதுக்கு மாமா இதெல்லாம்? நீ கலெக்டரா வந்திருக்க இல்ல? இல்ல மாமா, நான் இன்டர்வியூ எப்படி பண்ணேன்னு நீங்க கேட்கவே இல்லையே. எனக்கு தெரியுமா, நீ எப்படி பண்ணிருப்பேன்னு எனக்கு தெரியும். மாமா. ஆமாம்மா, நீ கலெக்டர் ஆகுறத யாராலையும் மாத்த முடியாது. மாமா, சூடம் அணைய போகுது. நான் என்ன பேசிக்கிட்டு இருக்கேன், நீ என்ன சொல்லிக்கிட்டு இருக்க? இருக்கிறது ஒரே சூட கட்டி அணிஞ்சிட்டா அப்புறம் அறிவு இருக்கான்னு கேப்பீங்க, அதான். சரி சரி, ஆரத்தி எடு. அனி, எனக்கு எதுக்கு நீ? சுத்துறதுன்னு ஆயிடுச்சு, அப்புறம் என்ன? என்ன கொழுந்தனாரே, தட்டுல காசு போடாமலே போறீங்க? என்னது, காசா? ஆமா மாமா, ஆரத்தி எடுத்தா தட்டுல காசு போடணும்ல. ஓ, அதுக்கு தான் ராத்திரியில இருந்து எப்போ வருவாங்கன்னு கேட்டுக்கிட்டு இருந்தியா? ஆமாங்க மாமா. என்ன கொழுந்தனாரே, போடுங்க. இந்தாங்க நீ. சரி, வாங்க உள்ள வாங்க. மாமா, மருமகளே, சூடம் இன்னும் எரியுது. அதுக்கு உங்களுக்கு ஒரு சுத்து சுத்தட்டுமா? உங்களுக்கு ஃப்ரீ தான் மாமா. எங்க கம்ப காணா? மாமா மாமா, உங்களை உள்ள கூப்பிடுறாங்க. சுபா எஸ்கேப். ரேவதி, உட்காருமா. இல்ல இருக்கட்டும் மாமா. உட்காருமா. சுபத்ரா, சுபத்ரா, மாமா. போய் 3 காபி போட்டு எடுத்துட்டு வா. சரிங்க மாமா. பிரயாணம் சௌக்கியமா இருந்ததா? சௌகரியமா இருந்துச்சு மாமா. மாமா, 3 காஃபி யார் யாருக்கு? ஏன், யார் யாருக்குன்னு சொன்னா தான் காபி போட்டு கொண்டு வருவியா? இல்ல மாமா, நீங்க கொழுந்தனாரு. 3வது யாருக்கு? 3வது ரேவதிக்கு. இல்ல மாமா, ரேவதி குடிக்க மாட்டா. அவ குடிப்பா, நீ போய் போட்டு எடுத்துட்டு வா. ஒரு நிமிஷம் இருடி. ஏங்க, நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு எனக்கு ஒன்றும் புரியல. இதுல புரியறதுக்கு என்ன இருக்கு? தனித்தனி சமையல்னு ஆரம்பிச்ச பிறகு அவ சமைக்கிறத நாங்களோ நாங்க சமைக்கிறத அவளோ சாப்பிடுறதே இல்ல. இப்ப புதுசா அவளுக்காக காஃபி போட சொல்றீங்க? அதான் கேட்டேன். அதுக்கு தான் எல்லாத்துக்கும் இன்னையோட ஒரு முடிவு கட்டுங்கங்கிறேன். எல்லாரும் கேட்டுக்குங்க, இந்த வீட்டுல இனி ஒரு அடுப்பு தான், ஒரு சமையல் தான். என்னண்ணே,
உன் கலெக்டர் மருமகளுக்கு எங்களை சமையல்காரி ஆக்கலான்னு பாக்குறியா? நான் ஒன்றும் அப்படி சொல்லலையே. பின்ன நீ சொன்னதுக்கு என்ன அர்த்தம்? யாரு சமைக்கிறதா இருந்தாலும் இனி இந்த வீட்டில் ஒரு சமையல் தான் நடக்கணும்னு சொல்றேன். அவ சமைச்சா நான் சாப்பிட மாட்டேன், நீ சமைச்சா நான் சாப்பிட மாட்டேன்னு யாரும் இங்கே சொல்லக்கூடாது. பொதுவா இப்படிதான் சொல்வீங்க. அப்புறம் அவ கலெக்டர், காலையில வேலைக்கு போறா, ராத்திரி தான் வீட்டுக்கு வருவா, அவ எப்படி சமைக்க முடியும்னு சொல்வீங்க. ஏன் வேலைக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்து சமைக்கிற பொம்பளைங்களை நீங்க பார்த்தது இல்லையா? இந்த பாருங்க, நீங்க உங்க சமையல் வேலைகளை ஒருத்தருக்கு ஒருத்தர் எப்படி பிரிச்சுக்க போறீங்களோ அது உங்க இஷ்டம், உங்க பிரச்சனை. அதுல நான் தலையிட மாட்டேன். ஆனா இனி இந்த வீட்டுல ஒரே சமையல் தான். அத எல்லாரும் ஒன்னா ஒரே நேரத்துல டேபிள்ல உட்கார்ந்து சாப்பிடுறோம். மாமா, கேளு உன் சந்தேகத்தை. ஒன்னா சமைக்கிறதுனா எப்படி மாமா? நீ இட்லி அவி, அவ சட்னி அரைக்கட்டும். ம், நீ குழம்பு வை, அவ பொரியல் பண்ணட்டும். என்னமோ கரண்ட கண்டுபிடிச்ச இடிச மாதிரி சந்தேகம் எல்லாம் கேக்குற? இல்ல, ஒன்னா கை கோத்து சமைக்கணுமோன்னு நினைச்சேன். புரியுது மாமா, புரியுது. ஆனா இன்னும் ஒரே ஒரு சந்தேகம். என்ன? 2 பேருமே சமைக்கலனா வீட்டுல எல்லாருமே பட்னி தான். பட்னியா சட்னியா? ஆத்தி, பட்னி எல்லாம் கிடக்க முடியாது சாமி. ஐ எம் அரேஞ்சிங் சட்னி மாமா. அதுக்கு முன்னால கம்மிங் வித் ஃபில்டர் காஃபி ஃபார் த ரேவதி. வா ம், ரேவதி, இதுல உனக்கு ஏதாவது? எனக்கும் சந்தோஷம்தான் மாமா. ஓ சரி. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஐ லவ் யூன்னு அது சொல்லுச்சா? ஆமாடா. நீ சொன்னியா இல்ல அது சொல்லுச்சா? அதுவும் சொல்லுச்சு. அப்படியே நானும். என்னடா சொல்லக்கூடாதா? இல்ல, நிஜமாவே அது சொல்லுச்சான்னு கேட்டேன். டெல்லியில இருந்து ஊர் வந்து சேர்றதுக்குள்ள நிறைய தடவை சொல்லி வச்சுரா. அப்ப தினேஷ் எங்க இருந்தாலும் வாழ்கண்டு அப்படியே ஒதுங்கிச்சான். என்னடா முழிக்கிற? இலை என்னடா, நான் என்ன சொன்னாலும் அதிர்ச்சி பேச்சு மாதிரி ரியாக்ஷன் கொடுத்துக்கே இருக்கேன். வருதே வரும். இன்னொரு வாட்டி வேற கல்யாணம் பண்ணிட்டீங்க. ஆமாடா. எதுக்கு இப்ப இன்னொரு கல்யாணம்? சும்மாதான். சும்மாவா? இலை ஏற்கனவே நடந்ததெல்லாம் ஒரு கல்யாணம். அதெல்லாம் உருட்டி மிரட்டி அரட்டி தானே தாளிட்டுனது. அதுக்கு நிறுத்தி நிதானமா ஃபீல் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்களாக்கும். ம். இது எல்லாமே நிஜம்தானா? இலை ஆமாடா. உன் கதை முடிஞ்சு போச்சியா? இலை என்னடா சொல்ற? ஆமா, இதுக்கப்புறம் என்ன இருக்கு? அதன் பிறகு இருவரும் சந்தோஷமாக வாழ்ந்தார்கள் அப்படின்னு போட்டு முடிச்சிட வேண்டியதுதான். சரி இரு இரு, நான் முக்கியமான விஷயமே கேட்கவே இல்லையே. அதெல்லாம் ஓகே தானே? யோ, நான் அதுன்னு கேக்குறது உனக்கு எதுன்னு புரியுதா இல்லையா? இலை நல்லா புரியுதுடா, ஆனா அது நடக்கல. ஏன் ஒய்? அது வந்து ஏயா, கல்யாணம்னு ஒண்ணு நடந்திருந்தா அன்னைக்கு ராத்திரியே முதல் இரவுன்னு ஒண்ணு நடந்திருக்கணும். அந்த சம்பவம் ஏன் நடக்கல? இலை நடக்கலடா, விடுடா.
யோ அதெல்லாம் இல்லையா, அந்த பொண்ணு ஒரு பிராடு. இல்லை அடிச்சா ஆமாயா, நிஜமாவே அது உன்னை லவ் பண்றேன்னு சொல்லி மனப்பூர்வமா இன்னொரு கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டு இருந்தா இதை மட்டும் ஏன் வேண்டான்னு சொல்லணும்? இல்லை அது ஒன்றும் வேணாம்னு சொல்லடா. அப்புறம் அது வந்து நான் தான் இப்போதைக்கு வேணாம்னு சொல்லி. என்னையா சொல்ற? அவங்களுக்கெல்லாம் அதில் சம்மதம் தான். நான் தான்